வாங்க. வாங்க மாமா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உட்காரு. போய் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டார் மாமா. நல்ல காரியம் பண்ணீங்க சம்பந்தி. நான் தான் மாணிக்கத்திட்ட சொன்னேன், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, அப்புறம் கடை கைமாறி போயிடும்னு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. காலையில் எந்திரிச்சு காரியமாக சுந்தரத்தை போய் பார்க்கணும். எனக்கு அவர்கிட்ட இன்னொரு வேலை இருக்குது. இன்னொரு வேலையா? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இந்த போஸ் இருக்கிறானே, அவனுக்கு ஏகப்பட்ட பண பிரச்சனை. பொதுவாகவே அவனுக்கு நெளிவு சுழிவு பத்தாது, ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பிரச்சனை எல்லாம் பெருசாகி மொழி பிதுங்குது பாவம். உதவி கேட்குறேன். எனக்கும் சுந்தரத்தை விட்ட யார் இருக்கிறா? நானும் ரொம்ப தயங்கினேன். ஒருத்தர்கிட்டயே திரும்ப திரும்ப உதவி கேட்கக்கூடாதுதான். என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தரம் ரொம்ப நல்லவர். தப்பா நினைக்க மாட்டேன், உதவி பண்ணுவார். அது சரி. சரோ, என்னத்த? நீ இன்னைக்கு டாக்டர் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா அத்தை. உங்க அப்பாவை கூட கூட்டிட்டு போயே, அவருக்கும் உன் கூட காலார போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல? ஏம்மா, ஏன் மாமாக்கு சிரமம் கொடுக்கணும்? நான் போயிட்டு வரேன் அண்ணியோட. டேய், ஏண்டா, பிரசவத்தையே அவங்க வீட்டில் வச்சு தான் பார்க்க போறாங்க, அப்புறம் என்ன? அம்மா சொல்றதும் சரி, நானே கூப்பிட்டு போயிட்டு வரேன். வாமா சார், அப்படி பேசிக்கிட்டே போவோம். சரிப்பா. மாமா, செலவுக்கு வச்சுங்க. பணம் என்கிட்ட இருக்குது. பரவாயில்ல, வச்சுங்க. அது உள்ள வைங்க மாப்பிள்ள. வச்சுக்கோ சார். சரி வா. ஏண்டா மாணிக்கம், உன் மாமனாரு உனக்கு உதவி பண்ணுவார்னு வேலை மணக்கிட்டு போய் கூட்டிட்டு வந்தாக்க அவரே உனக்கு பெரிய உபத்திரவம் பண்ணுவார் போல இருக்கே. அதாம்மா எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. இப்பதான் இதை பத்தி சொல்றாரு. ஏதோ உனக்கு அந்த சுந்தரங்கிட்ட உதவி கேட்க போறீங்க, சரி. அதோட சேர்த்து அந்த போசு பயலுக்கு ஏதாவது கேட்க போய் அவர் என்னடா அது உபத்திரவன்னு எரிச்சல் பட்டு யாருக்கும் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா என்னடா பண்றது? அம்மா, என்ன பேசுற நீ? அந்த சுந்தர சார் அண்ணியோட சொந்தக்காரரு. அவர் அண்ணனுக்கு ஏதோ உதவி செய்யறாருன்னா அது காரணமே அண்ணியும் அவங்க அப்பாவும் தான். நமக்கெல்லாம் முன்னாடியே போசனனுக்கும் சொந்தம் தானே அவரு. அவரா பார்த்து போசனனுக்கு ஏதாவது உதவி செஞ்சாலும் செய்வாரு. இதுல நமக்கு என்னமா வந்துச்சு? அப்படி இல்லடா, ஒரே சமயத்துல 2 பேரும் போய் நின்னா யாருக்கும் எரிச்சல் தாண்டா வரும். அப்படிலாம் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்யற மனசு இருக்கிறதுனால தான் நமக்கே அவர் செஞ்சாரு. நீ சுமார், அம்மா சொல்றதுதான் கரெக்ட். உங்களுக்கு எப்பவும் அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீ எதுக்கு தலையிடுற இப்ப இதுல? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஏதாவது பேச போய் அப்புறம் அனாவசியமா கெட்ட பேர் வரப்போகுது. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. மாணிக்கம், அந்த ஆளு கிளம்பி சும்மா தாண்டா உக்காந்துட்டு இருக்காரு. அந்த போஸ் வரதுக்காக காத்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவன் வரத்துக்குள்ள அவரை கூட்டிட்டு போயிடு. சரோ, கொஞ்சம் தண்ணி கொண்டாரியாமா? கிளம்பலாமா மாமா? கிளம்பலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு தானே சிரமம். நீங்க சொல்றது சரிதான். இந்த போஸ் பயிலுக்காக காத்துட்டு இருக்கிறேன். தனத்துக்கிட்ட படிச்சு சொன்னேன் சீக்கிரமே அனுப்பி வையவனு. காணுமேனு பார்க்குறேன். போஸுக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? நான் கூட என்னடா அது கிளம்புன பிறகும் ஏதோ யோசனையா உக்காந்துட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஆமாம்மா, இதா வந்துடுவான் அதான் வந்துடுவான்னு காத்துட்டு இருக்கிறேன். அதை வர வழியா காணும். ஏமா சரோ, மணி என்னமாச்சு? ஒரு 10 மணி இருக்கும்பா. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. போஸுக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அந்த தம்பி எதுக்கு எடுத்தாலும் நடாலடியா பேசுதே தவிர அவ்வளவு விவரம் கிடையாது. ஒரு இடத்துக்கு உதவிக்கு போறோம்னா நேரத்துக்கு போனாதானே நல்லது. இதுக்கே நாம சமயத்துக்கு போலன்னா அந்த சுந்தரைய என்ன நினைப்பாரு? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நான் ஒண்ணு சொல்றேன் சம்பந்தி, அதுபடி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க. நீங்க போறது முக்கியமான காரியம். போஸ் வேணா உங்களை காக்க வைக்கலாம், ஆனா நீங்க சுந்தரையாவை காக்க வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்களும் மாணிக்கமும் கிளம்புங்க. போசு தம்பி வந்தா நான் உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். ரைட்டுமா, நீங்க சொல்றது சரிதான். அப்ப கிளம்புவோம் மாப்பிள்ள. சரி, நாங்க வரோம். இந்த போஸை பாருங்க, அவன் காரியத்துக்கு கூட நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான். எப்போ தான் திறந்து போறான்னு. வரோம்மா.
வாங்க வாங்க. என்ன தலைவர் பையன் இவ்வளோ தூரம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏலே 2 கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வாடா போடா. நீங்கள் பெரிய இடம், என்ன மாதிரி ஆளை பார்க்க என் கடைக்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொல்ல போனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. முக்கியமாக அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? கடை யாருக்கோ கைமாற்றி விட போறீங்களாமே, அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் கடன் சும்மா ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. அப்படி என்னங்க பெருசா கடன்? அது யோசிக்காம அங்கங்கே கடனை வாங்கிட்டோம். அது தவிர குடும்பத்தில் ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்துருச்சுப்பா. யாருக்கு வேலை பேசியிருக்கீங்க? நான் ஏதோ கேள்விப்பட்டேன். நம்ம மாணிக்கத்திட்டு தான் பேசியிருக்கேன்ப்பா. அந்த அன்னக்காவடி பையன்கிட்ட ஏதுங்க காசு? அது எப்படியோ அங்கங்கே கடனை வாங்கி, அது தவிர சுந்தரம் சாரும் ஏதோ ஹெல்ப் பண்ணுவார் போல் இருக்குப்பா. இதை பாருங்க ரத்ன சுவாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களே பாவம் காசு இல்லாம விற்கிறீங்க, ஒரு ரொக்கப்புள்ளைய பார்த்து விற்க வேண்டியதானே? இந்த மாணிக்கம் பாதியை கொடுத்துட்டு மீதிக்கு தவணை கேட்பான். பார்த்தா அப்படி தெரியலையே. மொத்த பணத்தையுமே பத்திரப்பதிவன்னைக்கு செட்டில் பண்றதா தானே பேசியிருக்காரு. அவன் அப்படிதான் சொல்லுவான். இந்த மாணிக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அவனை மாதிரி கால வாரால நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அப்படியா? கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க தம்பி. இதை பாருங்க, உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன், பேசாம உங்க கடை எனக்கே வித்துருங்களேன். அது எப்படிங்க? இவ்வளவு தூரம் பேசிட்டு என்னங்க பெருசா வாக்கு கொடுத்துட்டீங்க? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். உங்க கடையை நீங்க விற்க போறீங்க, அது அதிக விலைக்கு வித்தாதானே உங்களுக்கு நல்லது. அதிக விலைக்கா? ஆமா, அந்த மாணிக்கம் பேசுனதை விட 25,000 ரூபாய் அதிகமா தரேன். அதை வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டு நிம்மதியா இருங்க. அந்த மாணிக்கம் சொல்லிட்டானே தவிர அவனால ரிஜிஸ்டர் அன்னைக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண முடியாது. அவனை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டு சாப்பாட்டை தின்னு வளர்ந்தவன், தேனொழுக பேசுவான். கிரைய தண்ணிக்கு 20,000 ரூபாய் குறையுது, அடுத்த வாரம் தரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தகராறு பண்ண முடியும்? இருந்தாலும் மனசுக்கு சங்கடமா இருக்கப்பா. என்னங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அனாச்சி, நீங்க யாரையும் ஏமாத்த, அடுத்தவங்க சொத்தை புடுங்கல, உங்க கடைய உங்க வசதிக்காக உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு விக்கிறீங்க, அவ்வளவுதானே? அதுவும் இல்லாம 25,000 ரூபாய் சொலையா எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. நீங்க இப்ப இருக்க நிலைமைக்கு அது எவ்வளவு உதவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இத பாருங்க, இதுல அதிகம் யோசனை பண்ண வேண்டாம். நீங்க எவ்வளவு கடன் பட்டு கஷ்டப்பட்டீங்க, அப்ப யார் உதவி பண்ணாங்க? காசுதான் அண்ணாச்சி முக்கியம். எந்த பக்கம் போனா அதிகமா கிடைக்குமோ அந்த பக்கம் போங்க. சரி தம்பி, நீங்க சொல்றதும் சரியா தான் படுது. இப்பதான் நீங்க சரியான ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, கிளம்புங்க. மீதி அப்பா வச்சு பேசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மாணிக்கு வந்து விசாரிச்சா உங்க கடப்பை எதுவும் உளறி போறான் சொல்லி வைங்க. சரிங்க. ஏலே இங்க வாடா. நான் தலைவர் பையன் கூட வெளியில போறேன். அந்த மாணிக்கு வந்து விசாரிச்சானா நீ மூச்சு விடக்கூடாது, புரிஞ்சுதா? போய் உட்கார். போலாமா? இந்தா. அண்ணே, நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். இருந்தாலும் மனசுக்கு ஏதோ கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. மாணிக்கத்தை நினைச்சா அட விட்டு தள்ளியா? நீங்க நானும் மார்க்கெட் ஆரம்பிச்சதுல இருந்தே மத்தவங்கண்ணுக்கு முதலாளியா தான் தெரிஞ்சிருக்கோம். நீ என்னடானா என்கிட்ட வேலை செஞ்ச மாணிக்கத்தை நினைச்சு இப்படி நடுங்குறிய? இல்லண்ணே, இதே 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்ல. நீங்க கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்ல போறேன். அண்ணே, நீங்க முதல்ல என்கிட்ட வியாபாரம் பேசியிருந்தா இப்போ 1 லட்சம் ரூபாய் கூட கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதுல்ல. சொல்ல போனா நான் மாணிக்கம் பேசின தொகையை விட கம்மியா தான் கேட்டேன். அவன் இடையில வந்ததுனாலதான் இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அது இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் மாணிக்கத்திட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன் இல்லையா? அதான் இப்ப எப்படி திடீர்னு பேச்சு மாறுதுன்னு யோசிக்கிறேன்ப்பா. சரியா போச்சு. உங்களுக்கு ஏன் கடையை விற்கிற நிலைமை வந்து இப்பதான் தெரியுது. இந்த காலத்துல போய் பேச்சு மாறுறது அது இதுன்னு. நாமெல்லாம் வியாபாரிங்க, லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதெல்லாம் கரெக்ட் தம்பி. மாணிக்கம் நல்லபடியா பழகிற வரைக்கும் நல்ல ஆள் தான். ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் எந்த லெவலுக்கு வேணா போயிடுவான். அதான் அவன் மூலமா ஏதாவது விவகாரம் வருமோன்னு பயந்துகிட்டு இருக்கான்ப்பா. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம். கூடுதலா 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது, ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அதையும் மீறி எவனாவது ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியத்துல தாங்க ஒத்துக்கிட்டேன். அவன் வேற இன்னைக்கு வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லி விட்டுருக்கான். அவனை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அதுக்காக நீங்க இந்த ஊரை விட்டா போக முடியும்? நேரா அவங்ககிட்ட போங்க. இந்தாப்பா
உன்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் நீ சொன்ன விலைக்கு எனக்கு கட்டுப்படி ஆகல, எனக்கு கூடுதலா பணம் கிடைச்சிருக்கு, கடையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே? அது இல்ல தம்பி. ஐயோ, என்னென்ன நீங்க அதான் அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, கவலை விடுங்க. பிரச்சனைன்னு வந்தா கூட தலைவருங்கிற முறையில அப்பா கிட்ட தானே வரணும், அவர் பாத்துப்பாரு. நீங்க கிளம்புங்க. சரி தம்பி, டாக்குமெண்ட்ஸை யார் பேர்ல ரெடி பண்ணோம்? ரமேஷ் பேர்ல தான். அவன் தான் புது கடைக்கு முதலாளி. மற்ற ஃபார்மாலிட்டிஸை நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருங்க. சரிங்கண்ணே. தம்பி வரட்டுமா? நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேங்கண்ணே. வாயா. ஏண்டா ரமேஷ், இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் கூட இதெல்லாம் தேவையான்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். முதல்ல அப்படி என்னவோ நினைச்சது உண்மைதான். ஆனா நீ தொழில காட்டுற ஆர்வத்தை பார்த்த உடனே தப்பு இல்ல, செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாணிக்கம் ஏங்கிட்டே அவன் பண்ண ஃப்ராடுத்தனத்தை நியாயப்படுத்தி வியாபார தந்திரம் சொல்லி எகத்தலமா பேசினான்ல, எனக்கும் பிசினஸ் டாக்டிக்ஸ் தெரியும் காட்டத்தான் இந்த கடையை முடிச்சேன். ரமேஷ், கடையை வாங்கறதுக்கு வேணா போட்டி ஒரு காரணமா இருந்திருக்கலாம், காசும் கூடுதலா கொடுத்துருக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இப்போ இருக்கிற ஆர்வத்தை தொடர்ந்து வியாபாரத்துல காட்டி நீ வியாபாரத்தை தூக்கி நிறுத்தணும். கவலையே படாதீங்கப்பா, எக்ஸ்ட்ரா கொடுத்த 1 லட்சத்தை 2 மாசத்துல எடுத்து காட்டுறேன். என்ன ஓகேவா? ஏங்க, எனக்கு என்னமோ இப்ப இப்படி ஒரு வியாபாரம் தேவையான்னு தோணுது. என்னடி? நம்ம கடையையும் லாரி பிசினஸையும் பார்த்தா போதாதா? எதுக்கு அந்த மாணிக்கத்தோட வீணா தகராறு? புரியாம பேசாத. அன்னைக்கு மாணிக்கம் இவனை அவமானப்படுத்தி பேசின போது ரமேஷ் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். அதோட இந்த இன்சல்ட் தான் ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு வர வெறிய கொடுக்கும். நம்ம ரமேஷ் என்ன மாதிரி இல்ல, பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறான். வருவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதை ஏன் நாம தடுக்கணும்? நீ போய் உன் வேலையை பாருப்போ. எப்ப பார்த்தாலும் ஏதாவது முணுமுணுத்துட்டே இருக்க. வாங்க மாப்பிள்ள. அண்ணே, சோடா ஃபேக்டரி வச்சிருக்கிறதும் பலூன் வைக்கிறதும் ஒன்று தான். என்ன இதில் பாட்டிலில் காத்தடிச்சு வைக்கிறோம், அதில் பலூனில் காத்தடிச்சு வைக்கிறோம். பலூன் வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு லாபம், அடுத்தடுத்து புள்ளையா வாங்கும். பாட்டில் உடஞ்சு போச்சுன்னா நமக்கு நஷ்டம். இதுக்கு பேசாமல் பலூனே வித்துருக்கலாம் போல இருக்கு. வா சிதம்பரம். வந்தேன், வாங்க வாங்க. என்ன சுந்தரம், எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டு? வாப்பா மாணிக்கம். அம்மா, நீ எப்போ வந்த? மாமா, நான் நேரம் இங்கே வந்துட்டேன். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னப்பா உனக்கா நான் இவ்வளோ நேரம் மாப்பிள்ளை வீட்டில் காத்திருந்தேன், நீ பாட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். அதை ஏன் கேட்குற சிதம்பரம்? 1/2 மணி நேரமா பொழுது போனதே தெரியல, அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. உட்காருப்பா மாணிக்கம். பரவாயில்லைங்க. என்ன போஸ், வீட்டுக்கு கூட வராமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஏமாத்திட்டீங்களா? அது வந்து நேராக வந்துட்டேன். என்ன சகல கொலையினா? இப்போ எப்படி உடம்பு இருக்கு? தேவையில்லையா? தேவை. தப்பாக நினைக்கக்கூடாது. என்னால் உன்னை வந்து பார்க்க முடியல, நிறைய வேலை. அதான் மாணிக்கத்தை போய் நேரில் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். தப்பாக நினைக்கிறதுல என்னப்பா இருக்கு? நீ ரொம்ப பிஸியான ஆள், இதுக்கெல்லாம் நான் ஒன்று எதிர்பார்க்கல. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே மாமாவை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதுக்கு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு நேர மேட்டருக்கு வான்னு சொல்கிற இல்லையா மாணிக்கம்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். சிதம்பரம், நீ கட்டாயம் இங்கே வரணும்னு எனக்கு ஆசை. நீ எனக்கு ராசியான ஆள், மாணிக்கம் உன் மாப்பிள்ளை. அதனால் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் நீ அவசியம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ இப்படி சொல்ல கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. மாப்பிள்ளை புதுசாக கடை வாங்கிறதுக்கு நீ அவருக்கு உதவி பண்ணுறதே உன் நல்ல மனசை காட்டுதுப்பா. இதில் என்ன இருக்குது? காசை விரயம் பண்ணுறதும் தப்பு, சும்மா வச்சிருக்கிறதும் தப்பு. ஒன்றை பத்தாக்கி காட்டுற திறமையும் ஆர்வம் இருக்கிற ஒருத்தருக்கு நாம் உதவி பண்ணுறது நாம் காசுக்கு கொடுக்குற கௌரவம். அதைத்தானே மாணிக்கத்துக்கு நான் செய்கிறேன். சிதம்பரம், இந்த கடையில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்க. கரையை தொகை போக ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே இதை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற? அதெல்லாம் முடிச்சிடலாம். சுந்தரம், எனக்கு போஸை பற்றி தான்ப்பா கவலையாக இருக்குது. என்ன கவலை? என்ன, இவன் பண்ணுற தொழில் ஒட்ட மாட்டேங்குது. இவன் கொடுத்த இடத்துல பணம் வசூல் ஆகுறதில்ல, இவன் கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் கராராக போயிடுது. இவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, தடுமாறுறான்.
அதுவும் சரிதான். ஒரு தொழிலை நம்பி செய்யணும், அது கை கொடுக்கலன்னா சிரமம்தான். என்ன செய்யறது, பட்டுன்னு விட்டுற முடியுமா? அந்த நிலைமையிலேயே நாம இருக்கிறோம் சொல்லு. உன்ன மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்கி விட்டாதான். போஸ் பேசுறத பார்த்தா வருத்தப்படுற மாதிரியே தெரியல. தன்னோட ப்ராப்ளத்தை கூட ஜாலியாக பேசுறான். அதுதானே போஸ், சிரமம் கொடுக்குற சாமி கிட்ட சில பேர் அழுவான், என்ன இப்படி சோதிக்கிறேன்னு புலம்புவான். ஆனானா என்ன சாமி சோதிக்கிற, உனக்கு அறிவு இருக்கான்னு சாமியவே கேட்பேன். அது சரி சிதம்பரம், நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது பிரகாரம் கேட்டா போஸோட பிரச்சனை தீரும். என்ன சொல்ற? தாராளமா சொல்லுப்பா, நீ எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். போஸு சோடா தொழிலை பற்றி சொன்னேன். எனக்கு ஒன்றும் அதில் லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன கேட்டால் பேசாமல் அந்த சோடா கம்பெனி விற்றுட்டு இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட சொல்லு. மெட்ராஸ் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் கடையை முடிச்சிட்டா ரெண்டையும் பார்த்துக்கிறது கஷ்டம். நீ பேசாமல் மாணிக்கத்துக்கு ஒத்தாசையாக மெட்ராஸ் வந்துடு, உன் பிரச்சனையும் தீரும். என்ன சொல்கிற? என்னப்பா ரெண்டு பேரும் உற்சாகமா சரின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. என்ன போஸ், உங்களை நான் என்னமோ நினைச்சேன், பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்டியா? என்ன சொல்ற? நானும் 10 பேரை வச்சு வேலை வாங்கினவன், சின்னமா இருந்தாலும் சொந்தமா தொழில் பண்ணவன். இன்னைக்கு என்ன ஊருக்குள்ள போஸ் முதலாளி தான் கூப்பிடுவாங்க. என்ன போய் புழுக்க வேலை செய்ய சொல்லீங்களா? நான் என்ன மாணிக்கத்துக்கு எடுப்படியா? டேய், என்ன பேசிட்டு இருக்கிற? என்ன மாமா, சுந்தரன்ட்ட பணம் இருக்கலாம், ஆனா ஆள் தராதர தெரியல. பயமுற அதிக பிரச்சனை. என்ன போஸ், நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நம்ம குடும்ப நன்மைக்கு தானே ஐயா ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. இது என்ன ஐடியா? போஸ், நீங்க ஏன் எனக்கு எடுபடின்னு நினைக்கிறீங்க? நானே உங்களுக்கு எடுபடியா இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. இதை பாருங்க, நம்ம 2 பேருமே வேலை செய்யற ஆளுங்க. சுந்தரையா தான் நமக்கு முதலாளி. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி நினைக்கவே தேவையில்லை. ஆமையா, நான் கஷ்டப்படுறேன், நீங்களா பிச்சை போடுங்கன்னு வந்து கேட்டனா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துற மாதிரியே பேசுங்க. என்ன போஸ், ஏன் இப்படி வளர்ற? போதுனே போதும், இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. நான் காசு இல்லாம கஷ்டப்படுறேன், அதனால உங்க எல்லாரும் என்ன பார்த்தா இலக்காரமா போச்சு. இங்க எல்லாமே என்ன அவமானப்படுத்துற மாதிரியே நடக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, எனக்கு யாரோட உதவி இல்லாம எல்லாத்தையும் என்னால சமாளிச்சுக்க முடியும். போஸ், எத்தனை பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்காரு, இப்படியே பேசுறது? வேணாம் மாமா, எந்த பெரிய மனுஷன் தயவும் எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன். என்ன போஸ்?